Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 104 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம குரூப் மாத்தி போன எபிசோடு டயலாக் அடிச்சுட்டு இருந்தாங்கல்ல. சோ இப்போ மொத்தமா சேர்ந்து வாடா, நீ வாயால எங்களை மொக்கன்னு சொல்றதுக்கு எங்க கூட சண்டைக்கு வா, அதுக்கப்புறம் சாமுராய்ஸோட பவர் என்னன்னு உனக்கே தெரியும்னு கைடோவை வம்பு கிழித்து அதுக்கப்புறம் சண்டை நடக்கும். ஒக்கா மக்கா ரெண்டு குரூப்பும் வேற லெவல்ல பயங்கரமா சண்டையை போடுவாங்க. அடி உத குத்து வெட்டுன்னு 6 மாற கைடோக்கு அடுத்தடுத்து அடி விழுந்துகிட்டே தான் இருக்குது. அவனும் கண்ணா பின்னான்னு செவனியில அடி வாங்கிட்டே தான் இருக்கான். அவனால திருப்பி கூட அட்டாக் பண்ண முடியல. பட் இருந்தாலும் அவனுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் உறுத்துது, இவனுங்க பண்ண அட்டாக் எதுவுமே ஓடன அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்ல. ஆனாலுமே அவனோட வெட்டு இவனோட பாடியில நச்சுன்னு விழுது. அதுதான் எப்படின்னு சுத்தமா புரியாம முடிச்சிட்டு இருக்கான். இவன் வீக் ஆயிட்டானும் ஒத்துக்க மாட்டான், அடுத்தவன் பலசாலி ஆயிட்டானும் ஒத்துக்க மாட்டான். ஒய்யால இப்பதான் ஒரு செம்மையான சம்பவம் நடக்கும். எப்படின்னா அந்த கைடோ பிளாஸ்ட் பிரீத் யூஸ் பண்ணுவான்ல, அதை கிண்ணு மேல மறுபடியும் யூஸ் பண்ணுவான். நம்மளால அதை வழக்கம் போல வெட்டி வீசியலான்ட்டு தான் போவான். அந்த டைம்ல தான் இடையில ரைஸ் அப் வந்து அந்த பிளாஸ்ட் பிரீத்தை ஒரு ஸ்க்ரோல்ல அப்படியே அப்சர்வ் பண்ணி வாங்கிக்குவான். அந்த ஸ்க்ரோலை யூஸ் பண்ணா எதை வேணாலும் அப்சர்வ் பண்ண முடியும். சொல்ல போனா கைடோவோட அந்த பிளாஸ்ட் பிரீத் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அப்சர்வ் பண்ணது என்ன பண்ணுவான், தூக்கிட்டு அவன் மேலேயே வீசுவானா, அது கைடோவோட மொத்த பாடியையுமே ரவுண்ட் அப் பண்ணும். அதுக்கப்புறம் உள்ள ஸ்டோர் பண்ண அந்த பிரீத்தை அப்படியே வெளியில ரிலீஸ் பண்ணுவான். அவனோட அட்டாக்ல அவன் பாடியே சிக்கினதுனால மொத்த பாடியும் தகன்னு கொழுந்து விட்டு எரியும். இந்த மாதிரி ஒரு வித்தையெல்லாம் காட்டுவாங்கன்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. இங்க கிண்ணு ரைஸோ எருமை இதெல்லாம் முன்னாடியே பண்ண வேண்டியதானே, ஏன்டா லேட் பண்ணிட்டு இருந்தேன்னு வேற திட்டுவான். அந்த டைம் கைடோக்கு பாத்தீங்கன்னா செம்மையா கடுப்பாயிருச்சு. பைய உச்சக்கட்ட கோவத்துக்கே போயிட்டான். என்னதான் அவன் பாடி நெருப்புல எரிஞ்சாலும் ஈனாவது கதறுவான். பட் ஆனாலும் திருப்பி எந்திரிச்சு வந்துருவான். வந்தவன் உங்களை மாதிரி முதுகெலும்பு இல்லாத ரீட்டைனர்ஸ் என்னைய சாச்சிடலான்னு நினைச்சீங்களா, முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னும் கோரமா அவனோட பவர்ஸ் எல்லாத்தையுமே வெளியெடுக்க ஆரம்பிப்பான். கிண்ணு பார்த்துட்டு ஆமா நாங்க எல்லாம் முதுகெலும்பு இல்லாதவங்க தான், ஆனா அது அவரை மீட் பண்ணாம இருந்த வரைக்கும் அப்படின்ட்டு பல விஷயத்தெல்லாம் மறுபடியும் கிண்டி கிளறி யோசிச்சு பார்ப்பான். அவர் அந்த டூ ஸ்வாட் ஸ்டைல சொல்லி தரங்கும் போது யாருமே அதை ஏத்துக்கல. ஏன் அப்படின்னா யாரோ அவரோட பெஸ்ட் சீடரா இருக்கணும்னு. அதனாலேயே அவங்களுக்குள்ளேயே வெறித்தனமா சண்டை போட்டிருப்பாங்க. ஃப்ரெண்ட்லி ஃபைட் தான், மத்தபடி ஒன்னும் பெருசா இல்ல. ஏன்னா அவர் அவ்வளவு அட்மையர் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நல்லா தான் போச்சு. பட் கடைசியில காப்பாற்ற வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும் போது அவரை இவங்க காப்பாத்தாம இவங்களை அவரு காப்பாற்ற வேண்டிய நிலைமை. அதுக்கப்புறம் கூட அவங்களால எதுவும் பண்ண முடியாம அங்கேயே விட்டுட்டு விழுந்தடிச்சு தப்பிச்சு ஓடி வந்தாங்க பாத்தீங்களா. அப்பதான் அவங்க அவங்களையே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடனுக்காண்டி உயிரை கொடுக்கணும், ஆனா அவர் சொன்ன வார்த்தையை மீற முடியலையே, முதுகை காமிச்சிட்டு ஓடி வந்திருக்காங்கன்னா அப்ப முதுகெலும்பு இல்லாத ஒரு ரவுடி பைய கூட்டம் தானே. அவரோட பெரிய மனசு இவங்களுக்கு நல்லா தெரியும், இவங்களை பத்தியும் அவருக்கு நல்லா தெரியும். இவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவுமே இல்ல. இருந்தாலும் இவங்க என்னதான் தலையில பிராக்டிஸ் பண்ணி அவரை பாதுகாக்கிற ஒரு ரீட்டைனர்ஸா இருக்கணும்னு நினைச்சும் கூட அத கடைசி நேரத்துல அவங்களால பண்ண முடியல. அவங்க மட்டும் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்திருந்தாங்கன்னா உடனுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அதனால இப்போ அட்லீஸ்ட் அவருக்காண்டி சண்டை போட்டாச்சு சாகுறோம், அதுவாச்சும் அவங்களுக்கு நிம்மதியா இருக்கும்ல. ஒண்ணு அவரோட கனவை நிறைவேற்றணும், இல்லன்னா அவரு பேரை சொல்லிட்டு அவருக்காண்டி சண்டை போட்டு செத்து போயிடணும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுப்பாங்க பாக்கணுமே 2 ஸ்வாட், அத்தனை பேருமே இப்போ 2 ஸ்வாட் ஸ்டைல சண்டை போட போறாங்க. அப்ப கைடோ பார்த்துட்டு ஆமா என்ன பண்றானுங்க இவனுங்க, நம்ம ஒண்ணு பண்ணா இவனுங்க ஒண்ணு பண்றானுங்க, குழந்தை பயலுக, இதோட இவனுங்க கதையை முடிச்சிடறான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் பவர் எடுத்து அட்டாக் பண்றதுக்கு தான் வருவான். இப்ப நம்மளுக்கு பண்ண போற அட்டாக் பாத்தீங்கன்னா ஓடன் யூஸ் பண்ண அதே அட்டாக். அவன் முன்ன மாதிரி ஒரு ஃபயர் பாலை வச்சு அட்டாக் பண்ணாம ஏகப்பட்ட ஃபயர் பால்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுவான். அது எல்லாத்துலயுமே தாறுமாறா எஸ்கேப் ஆகி அவனை நெருங்கி போய்கிட்டே இருப்பாங்க. அவனால பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியல. இன்னும் கடுப்பாகி அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். ஒரு லிமிட்டை தாண்டி கிட்டக்க வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவன் மறுபடியும் பிளாஸ்ட் பிரீத்தை யூஸ் பண்ணி அப்படியே லேசர் அட்டாக் மாதிரி பண்ணுவானா. இங்க நம்ம கிண்ணு அவன் ஒரு சைடு அட்டாக் பண்ணுவான். 2 பேர் அட்டாக்கும் ஸ்ட்ரெயிட்டா மோதி கைடோவோட பிளாஸ்ட் பிரீத்தையே பிச்சுக்கிட்டு போய் அவன் வாயிலே ஒரு அடி கண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே கோழி குண்டு உருண்ட மாதிரி உருளும். அதுக்கப்புறம் கிண்ணு பாஞ்சு வரும்போது நம்ம ஓடன் கடைசியா சொன்னது அவனுக்கு ஞாபகம் வரும். சாமுராய்ஸ் யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத கண்ணா, அவங்க செத்தா கூட பல ஜெனரேஷனுக்கு அவங்கள பத்தி மத்தவங்க பேசுவாங்க. பட் என்னைய மறந்தாலும் சரி என்னோட ஸ்பிரிட் என்னன்னைக்கும் வாழும்னு சொல்லிட்டு ஓடனோட 2 ஸ்வாட் ஸ்டைல யூஸ் பண்ணி மொத்த பேரும் அட் அ டைம்ல ஒண்ணு சேர்ந்து ஓடன் எங்க அடிச்சாரோ அதே இடத்துல சும்மா நச்சுன்னு ஒரு வெட்டு, ஐ மீன் கிராஸ்ல வெட்டு. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஓடன் எப்படி அடிச்சாரோ அதே அடி ஆச்சி பிசராம மொத்த பேர் சேர்ந்து வச்சு செஞ்சுட்டானுங்க. கைடோக்கு செருப்படிய தாறுமாறா கொடுத்துட்டு இருக்காங்கன்னு வைங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அடியெல்லாம் அவனுக்கு பத்தாது. ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவனுக்கு ஒன்னும் ஆகாது. ஏன்னா இன்னும் அவன் லூஃபி கூட எல்லாம் சண்டை போட வேண்டி இருக்குது. எப்படி இவங்க அவனை காலி பண்ண மாட்டாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன லாண்ட கால்டி வேலை பண்ணி அவன் அட்டாக் பண்ண போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.